ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்டோடைய அக்கௌண்டன்சி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டரோடைய ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம அதோட ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறான்னா, ப்ராஃபிட்டா இல்லை லாஸா, இந்த இயரோடைய எண்டோடைய ப்ராஃபிட்டா இல்லை லாஸான்னு சொல்லி பார்க்க சொல்லியான். அது எப்படி நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு இருக்கோம். கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர்னா அந்த இறுதியோடைய கேபிட்டல் தான் பார்க்கலாம். அப்போ இறுதியோட கேபிட்டல்னா க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆட் ட்ராயிங் டியூரிங் த இயர், அந்த வருஷத்துடைய ட்ராயிங்ஸ் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அந்த ஒரு இதை வந்து கனெக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து இந்த க்ளோசிங் கேபிட்டலையும் இந்த ட்ராயிங்ஸையும் வந்து ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ஆன்சரை வச்சு நம்ம வந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோடியூசிங் டியூரிங் த இயர்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுவோம். அதோடைய அமௌண்ட்டையும் இந்த நம்ம ஏற்கனவே முன்னாடி மேலே ரெண்டுத்தோடைய அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி போட்டிருப்போம்ல, அந்த அமௌண்ட்டையும் இந்த அடிஷ்னலோட கேபிட்டலோட அமௌண்ட்டையும் நம்ம வந்து லெஸ் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அமௌண்ட் ஆன்சர் கிடைக்கும். அந்த அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டலையும் நம்ம வந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டலையும் வந்து நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இல்லை லாஸாக கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் 1 போவாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் அஸ்டேட்டன் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்லிக்கிறேன். இல்லை நம்மளுக்கு கொஷின்லேயே தந்துருப்பாங்க. கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 1 ஏப்ரல் 2016. இதில் வந்து ஏப்ரல் 2016னா அப்போ வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இது. அதுக்கப்புறம் என்ன கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 31 மார்ச் 2017. இப்போ வந்து 31 மார்ச் 2017னா இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் த இயர்னால் இப்போ நம்ம வந்து நம்ம கேபிட்டல் போட்டிருப்போம்ல ஸ்டார்டிங்கில், நடுவில் நம்ம வந்து ஏதாவது கேபிட்டல் திருப்பி நம்ம போடுவோம்ல, அதை தான் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூசிங் டியூரிங் த இயர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 4 இது கண்டாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்டு 2 lakh, க்ளோசிங் கேபிட்டல் வந்து 3,50,000 தந்துக்கிறாங்க. அடிஷ்னல் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு வந்து 70,000 தந்துக்கிறாங்க. ட்ராயிங்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து 40,000 தந்துக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து சம்முல போவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கொஷின் தந்து இதில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டாக இல்லை லாஸாக தான் கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் கேபிட்டல் போட்டுருணும். க்ளோசிங் கேபிட்டல் நம்மளுக்கு எவ்வளோ 3,50,000 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர்னு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர்னு சொல்லிட்டு போட்டோம். அதோடைய அமௌண்ட் 40,000 போட்டுருவோம். நம்ம 40,000 போட்டு இந்த இடத்துல ஆட் தந்துருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த 3,50,000 வந்து நம்ம வந்து இந்த 40,000 வந்து ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 3,90,000 கிடைக்கும். இந்த 3,90,000 இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அடிஷ்னல் கேபிட்டலோடைய வந்து லெஸ் பண்ணணும். நம்ம லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் டியூரிங் த இயர் நம்ம போட்டு அதோடைய அமௌண்ட்டு 70,000 போட்டுருணும். அதோடைய அமௌண்ட் 70,000 போட்டு நம்ம இதோட லெஸ் பண்ணோம். அப்படி நம்ம லெஸ் பண்ணோம் 3,90,000 70,000 வந்து நம்ம லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 3,20,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் இது 3,20,000 வந்து நம்ம அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். இந்த அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் நம்ம கிடைச்சிருக்க அப்புறம் கடைசியில் வந்து நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல்னு சொல்லி நம்ம போட்டு அந்த அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டலோட நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டலை வந்து இது பண்ணுவோம். ஓப்பனிங் கேபிட்டலோடைய அமௌண்ட் எவ்வளோ 2 lakh. இந்த அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் இந்த 3,20,000 இந்த ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakh நம்ம வந்து லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 1,20,000 கிடைக்கும். இதை வந்து நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்னு எப்படி பார்க்கணும், எப்படி ப்ளஸ்ஸாக இல்லை மைனஸான்னு எப்படி பார்க்கணுன்னா, நம்ம வந்து எப்போவுமே இந்த மேத்ஸ் இந்த சப்ராக்ஷன் அடிஷ்னல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேலே இருக்க நம்பர் அதிகமாக இருந்து கீழே இருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளஸ்ஸு. இதுவே மேலே இருக்க நம்பர் வந்து கம்மியாக இருந்து கீழே இருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து மைனஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மேலே இருக்க என்ன நம்பர் இருக்குது 3,20,000 இருக்குது. இதுதான் பிக்கெஸ்ட் நம்பர். கீழே இருக்க நம்பர் வந்து 2 lakh, இதான் வந்து லோயஸ்ட் நம்பர். அப்போ மேலே இருக்க நம்பர் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான் வந்துருக்குது. நம்ம வந்து இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 நம்ம பார்த்துக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.